வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. எல்லாரும் அந்த ஹெட்லைனை பார்த்துருப்பீங்க. ஆபாசத்தின் வழியில் அணில் குஞ்சுகள். அதாவது சினிமாவில் விஜய் சினிமாவில் இருந்தாலும் சரி, அரசியலுக்கு வந்தாலும் சரி, அவங்க தன்னோட போட்டியாக இருக்கிறவங்க கிட்ட எப்படி எதிர்ப்பை காமிப்பாங்க அப்படின்னா, உறவு கேலி பண்ணுறது, ஆபாசமாக கெட்ட வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுறது, ஆபாசமாக பேசுறது, இந்த மாதிரி தான் அணில் குஞ்சுகள் சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி அதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ நேற்றுக்கோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அந்த நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்குமே தெரியும். நான் கூட சில நேரங்களில் அவரோட வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கிறேன். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர், கேரளாவை சேர்ந்த ஒரு ஆள் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸுக்கு டான்ஸ் ஆடி இருப்பார் போல. அதை சாட்டை துரைமுருகன் அவர் தான் இப்படி ஆடுறாரு பாருங்க, இவரோட குத்தாட்டத்தை பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அதில் ஃபுல்லாக அந்த அணில் குஞ்சுகள் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை, கமெண்ட்ஸு, ஆபாசம், அந்த கூட அந்த பொண்ணை பற்றியும் ஆபாசமாக அது இதுன்னு போடுறானுங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வீடியோவில் இருக்கிறது சாட்டை துரைமுருகன் கிடையாது. அது வேற ஒரு ஆள். இதற்கு அவரும் சாட்டையும் பார்த்தீங்கன்னா அவர் சைடுலேருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் இந்த அணில்களை போட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. இந்த அணில்கள் பார்த்தீங்கன்னா, அதான் சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி, நமக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்கள நேர்மையாக போய் மோதி ஜெயிக்கிறதுக்கு வக்கு மயிர் இல்லை. இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஆபாசமாக போடுறது, குடும்பத்தை பற்றி தப்பாக கெட்ட வார்த்தையில் பேசுறது, வீடியோக்களில் கெட்ட வார்த்தையை பேசுறது, இதெல்லாம் பண்ணுவானுங்க. அதாவது தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் அந்த தற்குறிகளும் இருப்பாங்க. விஜய் படத்தில் மட்டும் என்ன இது பண்ணிட்டாரு, இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் ஆடினார்னு ஒரு வீடியோவை போட்டு இவனுக்கு இது பண்ணிட்டுக்கிறாங்கல்ல. விஜய்லாம் படத்திலே பார்த்தீங்கன்னா மொளமொளன்னு எம்மா எம்மா, மொளமொளன்னு எம்மா எம்மா. அப்புறம் இன்னொரு பாட்டு, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போடுறதுக்கு யாருமே இல்லை, விளையாடு ஓமா புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. இதெல்லாம் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான். இப்போ சச்சின் ரீரிலீஸ்னு ஒரு படம் பண்ணாங்களே, அதில் கூட ஒரு பாட்டு வருமே, குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாரும் இல்லோ நேரம் பார்த்து கை பிடிச்சாயே. இவர் சொன்ன கருத்துக்களை பாருங்க. விஜய் சினிமாவில் அப்படி என்ன கருத்து சொல்லிட்டாருன்னு. அதாவது திரு விஜயகாந்த் அவர்கள் சினிமாவிலையும் நாட்டுப்பற்ற வளர்த்தாரு, நிஜத்திலையுமே அதை பண்ணாரு. ஆனால் விஜய்களை என்ன தகுதி இருக்குது? விஜய் சினிமாவில் என்ன பண்ணாரு? ஆபாசத்தை தான் வளர்த்தாரு. நடிகைகளை தடவுறது, இடுப்பு கிள்றது, ஆபாச நடனம் ஆடுறது, நடிகைகளை கண்ட இடத்துல கை வைக்கிறது, 2-3 படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகைகளோட பின்பக்கத்தில் போட்டு தடவுறது, எங்கெங்க தடவணுமோ எல்லா தடவலும் பண்ணிட்டு அதை பார்க்குற அந்த ரசிகை எப்படி இருப்பான்? அதே தடவல் மனப்பான்மை, அதே ஆபாசம், அந்த மாதிரி தான் இருப்பான். அந்த மாதிரி ஆபாச எண்ணம் கொண்ட அணில்கள் தான் இந்த தற்குறிகள். இவங்க கண்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆபாசமாக தான் தெரியும். அதாவது இந்த மாதிரி ஆபாசமா எழுதுற, இந்த மாதிரி ஆபாசமா பேசுற இந்த தற்குறிகளுக்கு மட்டும் ஒரு கேள்வி என்னன்னா, உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களை இப்படிதான் ஆபாசமா பார்த்து ஆபாசமா பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இருக்கலாம். அதாவது உங்களுக்கு அதாவது எல்லாத்தையும் நான் சொல்லலை, இந்த மாதிரி ஆபாசமா கெட்ட வார்த்தையில பேசுற இந்த குறிப்பிட்ட அணில் நாய்களுக்கு மட்டும்தான் அதை கேட்குறேன். உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க போல. அதாவது நீங்க வாழ்ற வாழ்க்கையே அப்படி இருக்கும்போது எல்லாமே உங்க கண்களுக்கு ஆபாசமா தான் தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு உறவு முறையும் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஒரு சமூகத்துல எப்படி இருக்கணும் ஒரு இளவும் தெரியாது, யாரை வேணா எப்படி வேணா பேசுவீங்க. என்னப்பா உங்களுக்குன்னா மானம் இருக்குதா, வெக்கம் இருக்குதா, ரோசம் இருக்குதா? ஆபாசமா எப்படி வேணா கமெண்ட் பண்ணுவீங்க. என் சேனல்லே கூட நிறைய பேர் நான் ஒரு கருத்து சொன்னா அதற்கு கரெக்டா ஒரு பதில், இல்லைன்னா இது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். உனக்கு பிடிக்கலையா, எதிர்ப்பு தெரிவிக்கலாம். உடனே கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்றது, ஃபேமிலியை பத்தி கெட்ட வார்த்தையில போடுறது, இந்த மாதிரி பண்றது. எனக்கு என்ன பேச தெரியாதா என்ன? ஓத்தா உம்மானு பேசுறதுன்னு எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க. நான் என்ன இந்த அணில் குஞ்சுகளுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன்? எத்தனையோ நல்ல மனிதர்கள் வீடியோக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்காக நம்ம வீடியோ போடுறோம். இந்த அணில் குஞ்சுகள் அதில் கெட்ட வார்த்தையை போடுறது. எனக்கு பேச தெரியாதானே? ஒம்மா ஓத்தாங் ஓயான்னு பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களை தாண்டா கேட்குறேன். உங்களை போட்டு கிழிச்சு தொங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு தெரியாத கெட்ட வார்த்தையே கிடையாது. தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், உங்கள் டோப்பாலாம் கலண்டு பறந்து ஓடி போயிடும். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுவிடுவோம். ஒழுங்காக இருந்துக்காங்க. கமெண்ட் பாக்ஸில் அப்படி இப்படின்னு போடுறது, இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுற கெட்ட வார்த்தை போடுற அந்த நாய்களுக்கு தான் சொல்கிறேன். ஓத்தா ஒம்மாலாம் உன்னை என்ன நேரத்தில் பெத்தான்னு தெரில. இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா ஓத்தா ஒம்மான்னு பேசுறதுல தப்பே இல்லை.
ஒழுங்கு மயிரா இருந்துக்காங்க. அவ்வளவுதான் சொல்லிவிட்டாங்க. இல்லைன்னா உங்களை வந்து இன்னும் வந்து எப்படி போட்டு கிழிக்க முடியுமோ எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருவேன். நானும் போனா போகுதுன்னு எல்லாம் கொஞ்சம் மரியாதையா பேசிட்டு இருந்தா இவனுக்கு வந்து எல்லை மீறி போறானுங்க. நீங்க வீடியோ போடுறீங்களா, அவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸா, அந்த வடை வாரியர்ஸ் போடுற வீடியோவெல்லாம் தமிழக முதல்வர், எதிர்கட்சி தலைவர்னு சீமான் அந்த மாதிரி மற்ற கட்சியில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆபாசமா பேசுறது, அருவருப்பா பேசுறது, கமெண்ட் பாக்ஸ்ல அருவருப்பா திட்டுறது, ஃபேஸ்புக்கில் அருவருப்பா ஆபாசமா போஸ்ட் போடுறது, எல்லாத்தையும் ட்ரோல் பண்றது, ஒரு சிஎம் ட்ரோல் பண்றது, நாட்டோட பிரதமரை ட்ரோல் பண்றது, அதெல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி, அவங்களாம் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அணில் குஞ்சுகளுக்கு பின் விளைவுகள் எதுவுமே தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா சிக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உள்ள வச்சு தோலை உரிப்பாங்க. நீங்க பண்ற இந்த வேலைக்கெல்லாம் நீங்க வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா சிக்கினீங்களா உங்களை வந்து தோலை உரிப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஆபாசமா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தலைவனோட மானம் வந்து காத்துல பறந்து போயிடும். இன்னும் ஏற்கனவே இப்ப அப்படிதான் பறந்துட்டு இருக்குது. வந்து இப்ப விஜய் வந்து சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து இங்க வந்து இன்னும் அரசியலே இன்னும் எதுவும் பண்ணல. இங்க வந்து மக்கள் கிட்ட நடிச்சிட்டு இருக்கிறாரு. கட்சியோட கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டா பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. நீங்க என்ன வடையாப்ப, நீங்க வந்து வடை, பாசிசம் பாயாசம் இதென்ன பந்தியா வைக்கிறீங்க? வெறும் உணவுப் பொருள் பேரா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா கட்சியோட கொள்கை என்ன, நீங்க என்னடா பண்ண போறீங்க, எதுக்கடா அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த அணிலுக்காவது துப்பு இருக்குதா? நீங்க சொல்ற கொள்கைங்கிறது பாத்தீங்கன்னா வெவ்வேறு கட்சி ரெண்டு. அதாவது அப்படின்னா திமுக வந்து ஒரு கொள்கையில இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு கொள்கையும் உனக்கு சேர்த்துக்கிட்டானுங்க, சேர்த்து போட்டுக்கிட்டு இதுதான் எங்க கொள்கை அப்படிங்கிறது. சரி, அந்த கொள்கையாவது விளக்குங்கடா அப்படின்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, அதையாவது விளக்குங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு பதில் தெரியாது. அந்த ஹெட்லைன் மட்டும் தூக்கி போட்டுக்கிட்டானுங்க. ஒரு இளவுமே தெரியாம அரசியலுக்கு வந்துட்டு இந்த இத்து போன ஆபாச அணில் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு பேர் வந்து அரசியல். டே டிவிக்கெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லாதீங்கடா, கட்சின்னு சொல்லாதீங்க. அவன் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுறான். என்ன இது, மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, என்னென்ன மக்களோட அன்றாட தேவைகள் என்ன ஏது எதுவுமே தெரியல. நாட்டில் வந்து என்ன குறை இருக்குது, இதெல்லாம் வந்து எதெல்லாம் நம்ம வந்து முன்னோக்கி இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம பின்னோக்கி இருக்கிறோம், எந்த ஒரு அரசியல் பார்வையும் கிடையாது. உண்மையை சொல்ல போனாங்க, எனக்கு வந்து பெருசா அரசியல் அறிவு கிடையாது. எனக்கு தெரிஞ்சது கூட அந்த கட்சியோட தலைவருக்கோ பொதுச் செயலாளருக்கோ எதுவுமே தெரியாது. இதுதான் உண்மை. நான் பேசுற அளவு கூட அவங்க வந்து எதுவும் பேச மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் வந்து பேனாவை எழுதி கொடுத்தாங்கன்னா பேசுவாங்க. சும்மா வந்து ஒரு ரசிகர் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு, அது இப்போ வந்து விஜய் வந்து இப்பதான் வந்து கோயம்புத்தூர் போறேன் மதுரை போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாரு. காரணம் என்னன்னா இந்த ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டதுனால இப்ப விஜய்க்கு ரசிகர்கள்லாம் எங்க எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். பால்வாடியிலேருந்து 1வது 2வது எல்லாம் 12வது வரைக்கும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். அவன்லாம் இன்னும் பெரியலாகி என்னைக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பூத் கமிட்டி மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதுல ஃபுல்லா வெறும் ஸ்கூல் பசங்க தான் இறங்குறானுங்க. ஒரு பக்கம் வந்து இந்த இதுவனுங்க புள்ளிங்கோன்னு சொல்லி ஒரு கேங் இருக்குமே, மண்டையை சுத்தி கறந்துக்கிட்டு, அது ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு மாதிரி இருப்பானுங்க. மண்டையை சுத்தி கறந்துக்கிட்டு, இந்த முக்கால் டவுசரை போட்டுக்கிட்டு, மீசைங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, தாடி மட்டும் கொஞ்சம் குறுந்தாடி விட்டுக்கிட்டு, அதாவது அந்த மாதிரி கெட்ட போய்க்கிற எல்லாத்தையும் சொல்லல, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு பல வேலையை பண்ணுவானுங்க. கெட்ட வார்த்தை பேசுவானுங்க, ஆபாச பதிவு போடுவானுங்க, எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. மரத்துல இருந்து தாவுவானுங்க. முதல்ல ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு டிவிக்கு கட்சியில் இருக்கிற அந்த அணில்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் உங்களுக்கு எல்லாம் மரியாதை கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா உங்க டோப்பாலாம் காத்துல பறந்து போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே எங்கப்பா எங்களுக்கு வந்து இவ்வளவு கூட்டம் கூடிருச்சு பாத்தியா எங்க கூட்டத்தை அப்படின்னு சொல்லி நீ ஒரே பெருமையா சொல்றாங்க. கூட்டம் கூடிச்சு. எந்த நடிகர் வந்தாலும் யோகி பாபு வந்தா கூட கூட்டம் அவ்வளவு கூட்டம் கூடும். விஜய் அதை விட அதிகமாக கூடும். விஜயோட யோகி பாபு வந்தா கூடும். ஏன் சேலத்துல நயன்தாரா வந்தப்ப கூட்டத்தை பாத்துக்கிறீங்களா? ஏண்டா அதுல வந்த 10% கூட்டம் கூட விஜய்க்கு வரல. நயன்தாரா வந்த கூட்டத்தை விட 10% கூட விஜய்க்கு வரல. கேரளாவில் சன்னி லியோன் வந்தது பாத்தீங்களா? ஏடா அவ்வளவு கூட்டம்லாம் வந்து விஜய்க்கெல்லாம் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இனிமேல் பெருசா நாங்கள் கூட்டத்தை கூட்டிட்டோன்னு இத்தனைக்கும் கட்சி தொண்டர்கள் அது இதுன்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் மூலமா அப்படி ஒரு விளம்பரம் எல்லாம் பண்ணி அந்த கூட்டம் வந்துச்சு. அவங்களாம் திடீர்னு வந்தாங்க, அவ்வளவு கூட்டம். புரியுதா? இப்ப நயன்தாரா எலெக்ஷன்ல இறக்கி விட்டோமா விஜயோட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாமா? உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அதற்கான முயற்சி வந்து நீங்க எடுங்க.
சும்மா வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஆபாசமா பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பதிவு போடுறது, உருவ கேலி பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, அப்படி எடிட் பண்ணி தப்பு தப்பா வீடியோ போடுறது. ஆபாசத்துல வளர்ந்த தற்குறிங்களுக்கு ஆபாசத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்களாம் அந்த மாதிரி ஆபாச படங்களை பார்த்து அதற்கு ரசிகனா வந்த நாய்ங்க. அதனால வந்து உங்களுக்கு ஆபாசம் தான் தெரியும், கெட்ட வார்த்தைகள் தான் பேச தெரியும், கெட்ட வார்த்தைகள் தான் போட தெரியும். விஜய் ரசிகர், ஒட்டுமொத்த விஜய் ரசிகர் நான் சொல்லல, ஆனா அவர் முக்காவாசி அணில்கள் வந்து இப்படிதான் இருக்குதுங்க, தற்கூறிங்களா இருக்குதுங்க. நான் ஒரு கருத்தை சொல்றேன், நீங்க அதே வகையில ஒரு கருத்தை சொல்லு. இல்ல நீ வந்து ஆபாசமா பேசுவேன் திட்டுவன்னா நானும் அதை விட அதிகமா பேசுவேன், பார்த்தா ஒம்மான்னு தான் பேசுவேன். இங்க சினிமாவில் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்களை பத்தி தப்பா பேசுறது, பாடி ஷேமிங் பண்றது, ரஜினி அவர்களை பத்தி தப்பா பேசுறது, பாடி ஷேமிங் பண்றது, ஆபாசமா வந்து கமெண்ட் போடுறது, திட்டுறது, ஆபாசமா வீடியோக்கள் பேசுறது. அப்புறம் அரசியலுக்கு போயிட்டா அங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், மற்ற கட்சிகள் இருக்கிற சீமான் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து ஆபாசமா போடுறது, அவங்கள வந்து தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா வீடியோ போடுறது, இந்த மாதிரி வேலை. நீங்களா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபரை டார்கெட் பண்ணி ஆபாசமா பேசுறது அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் திருப்பி வந்து அவங்களாம் உங்களை போட்டு கிழிச்சாங்கன்னா நீங்களாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவீங்க. ஆபாசமா பேசணும்னு ஆசையா இருந்தா உங்க அம்மாட்ட போய் பேசு, உங்க அப்பா கிட்ட பேசு, உன் தங்கச்சி அக்கா யார் இருந்தாலும் பேசு, உன் பொண்டாட்டிட்டு போய் பேசுறா. மற்றவங்ககிட்ட வந்து நீ பேசினா அவன் திருப்பி உன்னை பேசுவான். நம்ம இந்த ஆபாச அணில்களுக்கு என்னதான் இப்படி சொன்னாலுமே திரும்ப பாருங்க கமெண்ட்ல வந்து கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுற மாதிரி கமெண்ட்ல போடுவான். நீ கமெண்ட்ல போறது எல்லாமே உன் குடும்பத்துக்கும், உங்க அம்மா அப்பா, உன் தங்கச்சி அக்கா பொண்டாட்டி இவங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.